மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ன செய்தீர்கள் என்று கனிமொழியிடம் மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் என அதிமுக பேச்சாளரான நடிகை விந்தியா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து திரேஸ்புரம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட போது அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு பேசுறாங்க கனிமொழி. இன்னைக்கு திமுக ஆட்சியில் என்ன நடக்குது? தமிழ்நாடு தள்ளாடிக்கிட்டு இருக்கு போதையில. இந்த கனிமொழியோட மீட்டிங்க்கு பெண் போலீஸ் பந்தோபஸ்துக்கு போயிருக்காங்க. அவங்க கட்சிக்காரங்க போதையில பெண் போலீஸ் கைய பிடிச்சிட்டு இழுத்தாங்க. போன மாசம் கனிமொழி இங்க மீட்டிங் போட்டாங்க. அந்த திருட்டு திமுக கட்சிக்காரங்களே போதையில ஒருத்தர் ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு மேல ஏறி நின்னு கலாட்டா பண்ணாரு. கண்ணே மணியா முத்தா ராசா தயவு செஞ்சு கீழே இறங்குப்பான்னு கனிமொழி கெஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக மது ஒழிப்பு ஒரு விளம்பரமா கையில எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. அவங்க மதுவை ஒழிக்க மாட்டாங்க. கனிமொழிய ஏதோ ஒரு ஜாதி தலைவர் மாதிரி இந்த தூத்துக்குடிக்கு மட்டுமே சுருக்கி வச்சிருக்காரு ஸ்டாலின். ஏன் ஆட்சியிலையோ கட்சியிலையோ ஏன் சென்னையிலையோ இருக்கவே கூடாதுன்னு தள்ளி வச்சிருக்காரு. ஏன்னா அப்பதான் ஒண்ணுமே தெரியாத உதயநிதிக்கு பட்டம் காட்ட முடியும். யோசிச்சு பாருங்க, திமுக கட்சியில தலைமை பதவிக்கு கருணாநிதி குடும்பத்தை தான் நம்பி இருப்பாங்க அந்த அப்பாவி தொண்டர்கள். கருணாநிதிக்கு அப்புறம் கருணாநிதி பையன் ஸ்டாலின் தலைவனார சரி ஒத்துக்கலாம். அவருக்கு அப்புறம் கருணாநிதி மடியில வளர்ந்த கனிமொழி தானே தலைவராகணும். நடுவுல இந்த பால்டாயில் போய் எங்கேருந்து வந்தாரு? எப்ப வந்தாரு அரசியலுக்கு? இதெல்லாம் கனிமொழி யோசிக்கணும், யோசிச்சு பேசணும். கனிமொழி உரிமைக்காகவே ஸ்டாலினை எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்ல. நாளைக்கு ஜெயிச்சு எம்பி ஆனா உங்க உரிமைகளுக்காக ஸ்டாலின் கிட்ட சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா போட மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க சுயநலத்துக்காக சொந்த லாபத்துக்காக அடையாளத்துக்காக எம்பி ஆகணும்னு நினைக்கிறாங்களே தவிர தூத்துக்குடி மக்கள் மேல பாசம் வச்சிருக்கிறதுனால எல்லாம் கிடையாது. தயவு செஞ்சு